ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா வினோத் சேனல். இன்னைக்கு சண்டே. என்ன நான்வெஜ் சமைக்கலாம்னு நினைக்கும் போது காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்டை எழுப்பிவிட்டு மட்டனும் ரத்தமும் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாச்சு. ஓகே, சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ரத்த பொரியல் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ரத்தத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், முடியெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதை மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றிக்கணும். மட்டன் குழம்பு, சூப்பு, ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கடுகு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போடணும், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு இடையில நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, ரத்தத்தை ஊற்றி கிண்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெங்காயம் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் அரைக்கணும். மட்டனுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஃபைனலாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ரத்த பொரியல் ரெடி. 1/2 கிலோ மட்டனை கிரேவிக்கு தனியாக, பசங்களுக்கு சூப்புக்கு தனியாக தனித்தனியாக வெட்டிக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக அலசி வச்சுக்குவோம். அடுத்து பசங்களுக்கு மட்டன் சூப்பு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த எலும்பெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்ச எலும்பு இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும், மஞ்சப்பொடி போட்டுக்கணும், தேவையான அளவு தான். நல்லா போட்டு 10 நிமிஷம் வதக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். 1-2 அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். சரி, அடுத்த அடுப்பில் பெரிய குக்கரில் மட்டன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கும் ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம். இந்த சைடு உள்ளதில் மட்டன் சூப்புக்கு சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நல்லா வதங்கணும். அடுத்ததுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியதான். இதுக்கும் சேம் அதே ஃபார்மேட் தான் வரும். மட்டனை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிற வேண்டியதான். நல்லா அதையும் வதக்கணும். சேம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். தண்ணி விட்டு வேக வச்சுக்கிட வேண்டியதான், விசில் விட்டு. நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஏன் தனித்தனியாக பண்ணுறதுனால சின்ன பசங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக பண்ணிக்கிறது. இந்த தனியாக குக்கரில் பண்ணிக்குவேன். சூப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது பசங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறதுனால. அவ்வளோதான், சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் விசில் வந்தால் ரெடி ஆயிரும். இது மட்டன் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து தக்காளியை போட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதங்கிட்டு இருந்துச்சு. அடுத்து தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 10 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். அது 10-15 கூட வரலாம். நல்லா வெந்துடும். விசில் போடுறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடுவோம். பாரம்பரிய முறையில் மசாலா ரெடி பண்ணிடுவோம். இதில் ஜீரகம், மிளகு, சோம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கல்பாசி, லாங் எல்லாமே சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துக்குவோம். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்குவோம். பொன்னிறமாக ஆயிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிக்குவோம். இந்த அம்மிக்கல்லில் அரைச்சி தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன், கிரேவி வைக்க போகிறேன். நல்லாயிருக்கும், அம்மிக்கல்லில் அரைக்கிறது நல்லாயிருக்கும். இந்த அம்மி எங்கள் அத்தை அவங்க ஊருக்கு போகையில் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். இந்த அம்மி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிட்டேன். அரைச்சி முடித்தாச்சு. ஓகே, இதை அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்குவோம். தேங்காய் கொஞ்சமாக வச்சா போதும், ரொம்ப தேங்காய் சேர்த்தா பிடிக்காது. கொஞ்சமாக வச்சுக்குவோம், அதான் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். கிரேவி டைப்னால கொஞ்சமாக வச்சுக்கிறேன். குழம்புக்குனா அதிகமாக வச்சுக்கலாம். இது கிரேவி டைப்பு தானே, கொஞ்சமாக வச்சுருந்தா போதும். தக்ஸு கிச்சனுக்குள்ளே வந்துக்கிட்டு அம்மா இதை சாப்பிட கொடுன்னு கேட்குறான். இது என்னென்ன ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு, ஓடி போயிடாங்கிட்ட அடிச்சே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, மட்டன் சூப்பு ரெடி. பசங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்குவோம். அடுத்து ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது எதுக்குன்னா மட்டன் கிரேவிக்கு. தாளிக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னடா கிச்சனில் போய் சாமி படம் வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அன்னபூர்ணி தாயாரை வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால இது உப்பு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். அதனால் ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவியில் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த வேக வச்ச மட்டனையும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். நான் அரைச்சி வச்ச அம்மியில் அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு, இதுவும் குழம்பு பொடி தான், வீட்டில் அரைச்சதான், அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூனு
இப்போ கடைசியாக தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கணும். இதை ஒரு குக்கர்லேயும் விட்டால் நல்லாயிருக்கும். அதான் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்தேன். வீட்டுக்கு முன்னாடி மல்லி செடி போட்டிருந்தேன்ல, அதே இன்றைக்கி யூஸ் ஆகிடுச்சு மட்டன் குழம்புக்கு, மட்டன் கிரேவிக்கு. அதை மேட்டாப்பில் தூவி விட்டுக்கிட்டேன். நல்லாயிருக்கும். என்னால் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரத்த பொரியல், மட்டன் கிரேவி, மட்டன் சூப், சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்குது. சாப்பிட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.